நம்மளுடைய தலைநகர் சென்னையினுடைய பெருமைமிகு அடையாளமாக இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம். அங்கே மிகப்பெரிய சாதனையாளர்கள், கல்வியாளர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த பல்கலைக்கழகத்துல இன்றைக்கு நெஞ்சை உருக்குகிற வகையில, இதயம் சுக்குநூறாக உடைந்து போகிற வகையில இன்றைக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றது. இந்த அரசு எதுவுமே நடைபெறாததை போல அதை கடந்து போவதுதான் வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம், ஒரு தலைநகர் சென்னையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், அதுவும் குற்றப்பதிவேட்டில் இருக்கிறவர் திமுகவுடைய கட்சிக்காரரா இருக்கிறாரு. அவரு தொலைபேசியில சார்னு பேசுறாரு. அந்த சார் யார் என்று, யார் என்ற ஒரு திரைப்படம் வந்த மாதிரி யார் என்று கேட்கிறாங்க. மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர், கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடர்ந்து கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அரசிடமிருந்து எந்த உரிய பதிலும் இதுவரைக்கும் வெளிவரல. அதுக்குரிய நடவடிக்கையாவது எடுக்கிறாங்களான்னா அதுவும் இல்லை. இப்போ விசாரணையிலே தொடங்கல. அதுக்குள்ளேயும் கமிஷனர், சென்னை கமிஷனர் என்ன சொல்றாரு, ஒருவர் தான் குற்றவாளி, அவர் போன்லயே பேசல அப்படின்னு உடனடியா. இது ஒரு இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கு நீதிமன்றம் இருக்கு. ஃபாஸ்ட் ட்ராக்குடைய விசாரணை இப்பதான் நம்ம பாக்குறோம். விசாரணைக்கு இது எழுதி வைக்கப்பட்டு வாசித்தது மாதிரி மக்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. அதைத்தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது அவருடைய கோரிக்கை என்னவென்றால் இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாலை சார்பிலே தொடர்ந்து சிபிஐ விசாரணை கோரி வருகிறோம். நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டு இந்த அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஆகவே காவல்துறைக்கு சுதந்திரம் இல்லாத காரணத்தினால்தான், ஏன்னா நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை இங்கிலாந்து ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை, அதற்கு சுதந்திரம் இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு மக்கள் மத்தியிலே நம்பிக்கை இழந்த காவல்துறையாக இருக்கிறது. ஆகவே இது நமக்கு நாமே பாதுகாப்பு என்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடர்ந்து இதை சுட்டி காட்டுகிறார்கள். இந்த அவல நிலை போக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம். நம்ம பார்த்ததே இல்லை. ஒரு சென்சிட்டிவ் கேஸ்ல எஃப்ஐஆர் எப்படி லீக்கேஜ் ஆகும், டவுன்லோட் பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கன்னு அதை நியாயப்படுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட அவங்களுடைய இப்போ காவல் நிலையத்தில் நான் கொடுக்குற விவரங்கள்லாம் வெளியாயிடுச்சுன்னு சொன்னால் கொலைகாரன்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? அப்போ அது சீக்ரெட் டாக்குமெண்ட்டு. அவங்க கொடுக்குற தகவலெல்லாம் அதில் பதிகிறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். அது கமிஷனர் விளக்கம் சொல்கிறாரு. எஃப்ஐஆரில் புகார்தாரர் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நாங்கள் பதிவோம். இது எல்லாருக்கும் தெரியும். அது வெளியிட்டது இது வரைக்கும் கிடையாது. எஃப்ஐஆர் காப்பி வழக்கறிஞருக்கே கொடுக்க மாட்டோமே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அது லீக்கேஜ் ஆகுதுன்னு சொன்னால் அதில் என்ன திட்டம் இருக்கிறது? இதில் யாராலும் சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறதா? அவர்களை காப்பாற்றுவதற்காக இதை போல் திசை திருப்புகிறார்களா? இப்படி பல்வேறு கேள்வி. எந்த கேள்விக்குமே உரிய பதில். இப்போ டங்ஷன் மதுரையில் கேட்டால் அதுக்கு உரிய பதில் சொல்றது இல்லை. ஏற்கனவே 10 மாத காலம் என்ன பண்ணீங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கேட்குறாரு. முதலமைச்சர்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா அவங்க அதுக்கு உடன்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் சொன்னது இன்னைக்கு மத்திய அரசுடைய அறிக்கை வட்டவட்டமாக வெளியிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் டேட்டா கேட்குறோம், அவங்க கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல கூட அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஒரு இடத்துல கூட அதிகாரிகள் எதிர்ப்பை பதிவு செய்யவில்லை. கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் இப்போ மக்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் நிச்சயமாக இதற்கு பாடம் புகட்டுவார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.